அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். உங்கள் அன்பன் நண்பன் சேலத்திலிருந்து ஜவார் பேசுகிறேன் சார். அன்புச்சோலை அப்படின்ட்டு அரசாங்கத்தோட நல்ல பணிகள், மூத்த குடிமக்களுக்கு உண்டான சேவை பகுதி. சார், யார் மூத்த குடிமக்கள்? அவங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்கு? ஏன் டென்ஷன் வந்தது? 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இப்படி என்ன டென்ஷன்? சார், கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்க, குழந்தைங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை வெளிநாடு போயிட்டாங்க. இன்றைக்கி காசு, பணம், துட்டு, மணி இருக்குது. அம்மாவும் அப்பாவும் ஒரு அழகான பங்களாலேயோ வீட்லேயோ ஃப்ளாட்ஸ்லேயோ இருக்காங்க. அப்புறம் என்ன ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு? ஸ்ட்ரெஸ்ஸே அவங்க குழந்தைகள் தான் சார். பணம் இருக்குது. ஒரு காலத்தில், இன்றைய தினம் 60 வயதை கிடந்த மக்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக புரியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கேட்கெட்ஸ்லாம் இல்லை, தொழில்நுட்பம், விஞ்ஞான தொழில்நுட்பம் அன்றைக்கி இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு தெரிஞ்சனா சினிமா தான். அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தையை பெற்று படிக்க வச்சு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ எல்லாம் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக, நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வெளிநாடு போனாங்க. போனவங்க அந்த கலாச்சாரத்தில் மூழ்கிட்டாங்க. ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருந்துட்டு வந்திருக்கலாம். அதற்கும் மனம் இல்லை. அப்படிங்கிறப்போ அங்கே குழந்தை பிறந்தது, அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆனாங்க. அப்புறம் இங்கே அம்மா அப்பாவுக்கு பங்களா இருக்குது, வீடு இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம் எல்லாம் இருக்குது. ஆனால் நிம்மதி, அன்பு, பண்பு, பாசம், அதற்காக நம்மளை படிக்க வச்சாங்க? தெரியல, புரியல. காலத்தின் கட்டாயம் சார். சார், இயற்கை தன்னை மாற்றிக்கவே இல்லை. எந்த சூரியனும் கிழக்கில் உதிக்கல, எந்த சூரியனும் மேற்கில் மறையவும் இல்லை. சூரியன் அங்கேயே தான் இருக்குது. நாம் தான் நம்மளே சுற்றிக்கிட்டு நம்ம சுற்றி சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த பதிவு பெரிய பதிவாக இருக்கலாம் சார். சரி, அரசு திட்டம் அன்புச்சோலை யாருக்கு? பகல் நேர பராமரிப்பு மையம். காலைல டீ தராங்க, மதியம் உணவு தராங்க, சாயந்தரம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் தராங்க. ஐயா, இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கே. இது இல்லாமல் எடுத்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம். மனம் விட்டு பேச மனிதர்கள் இல்லை. மனம் விட்டு பேச மனிதர்கள் இல்லை. உலகத்தில் யாரும் கெட்டவங்க இல்லை, நல்லவங்க இல்லை சார். இன்செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது சார். அது இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. தன்னுடைய குழந்தைகளிடமே நாம் உட்காந்து பேச முடியாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபோனில் பேசலாம், வீடியோ காலில் பேசலாம். ஹாய் டாட், ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ, ஃபைன், பாய். இதில் எந்த நிம்மதியும் வந்துடாது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் நம்ம அரசு ஒரு மிகப்பெரிய டீமை போட்டு நல்ல ஆலோசனைகள் பெற்று அன்புச்சோலைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முதியோர் பாதுகாப்பு மையம். சார், ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். முதியோர் இல்லைன்னா என்ன, அனாதைகள் ஆசிரம்னா என்ன, வெளியிறந்தோர் பகுதினா என்ன, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அப்படின்னா என்ன, இதுக்கு வேறுபாடு ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சிக்கணும்.
அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு இருக்குது ஒரு காலகட்டத்தில். அவங்களுக்கு இந்த டைம் பவுண்ட் லிமிட்டேஷன் இருக்குது சார். யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஆசிரமம், ஒரு என்ஜிஓ, அந்த என்ஜிஓ கிட்ட தான் அந்த அன்புச்சோலைங்கிற நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொருத்தரும் இவ்வளவோ மிகப்பெரிய மகான்கள், நல்ல மனிதர்கள், மனிதநேய மிக்கவர்கள். அப்படிங்கிறப்போ அவங்க இதை வந்து சரிவர செய்யணுன்ட்டு செய்கிறாங்க. ஒரு பழமொழி இருக்குது சார், எழுதினவன் ஏட்டக்கிறதான் அதையும் கிட்ட தான் அச்சடிக்கிறன்ட்டு. ஒன்று தெரியல, இல்லை புரியல. ஒரு இடத்துல நான் போய் பார்த்தேன், அன்புச்சோலைன்னு போர்டு போட்டிருந்தாங்க. உள்ளே போலான்னு போனேன், அங்கே முதியோர் உள்ளாக்கிறந்தாங்க எல்லாம். அந்த என்ஜிஓவில் இருக்க மக்களே அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பிடம், அது எல்லாமே அந்த சீனியர் சிட்டிசன் இருக்கே. இல்லை, அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, நல்ல விஷயம். எதுவுமே இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொல்லுவாங்க சார். இப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, இல்லை அவங்க சொல்கிறது எனக்கு தெரியல. அதாவது இந்த உலகம் எதையுமே ஆய்ந்தறிந்து தீர விசாரித்து செய்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு நண்பர் அவருடைய வாழ்கின்ற வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருக்கார் அன்புச்சோலைக்காக. ஒரு என்ஜிஓ எடுத்து நடத்துது சார். அவருக்கு ஒரு 63 வயசு இருக்கும். அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். மனைவிக்கு 60 வயசு ஆச்சு. அந்த அம்மாவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. என்ன காரணம்? அவருடைய தாத்தா பாட்டி இருக்காங்க, அம்மா பாப்பா இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ மனம் விட்டு பேச நல்ல மனிதர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் பணம் இருக்குது, காசு இருக்குது, வசதி இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. மனம் விட்டு பேசதான் மனிதர்கள் வேணும். ஒரு ஆர்ஃபனேஜ்னு இருக்குனாக்க அங்கே யாருமே இல்லைங்க. அப்படிங்கிறப்ப ஒரு வழியே இல்லை. அந்த உயிர் வாழ்வதற்கு ஒரு இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிடம் கொடுக்குற ஒரு பகுதி வந்து ஆசிரமம். சரி, இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு அரசு எவ்வளோ பீப்புள்கிட்ட சஜஷன் கேட்டு இந்த திட்டத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசனை பண்ணி செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் திட்டத்தில் வந்து சறுக்கல் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது? இதுக்கு நெறிமுறைகளை யார் வகுத்தார்கள்? ஏன் இன்னும் வந்து அதுக்கு நெறிமுறைகளை வகுக்கலை? அன்புச்சோலை என்ற பகுதிக்கு வருபவர்கள் அனாதைகள் இல்லை, குழந்தைகள் இருக்காங்க, ஃபாரின் இருக்காங்க, சொந்தம் வந்து எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ என்னுடைய புரிந்துணர்வு ஏன் மக்களுக்கு நான் வரல? ஏதோ 50 பேர் அவங்களுக்கு ஒரு தொகை அரசாங்கத்தில் தராங்க, மாதம் ₹1,00,000 மேலே வந்து வருது, அதற்காக கணக்காட்டி விட்டு சென்று விடலாம். அப்படி இல்லை. 50 மூத்த குடிமக்கள் வசதி இல்லை, அப்படி இல்லை. வசதி இருக்க மக்களை உட்கார வச்சு பேசி அவங்களுடைய டெக்னாலஜி வெவ்வேறு துறையில் அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு டாக்டர், இன்ஜினியர் சார். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே ஒரு அரசலுள்ள அவருடைய கலைகள் அங்கேயே நின்றுடுது. 100ல் ஒருத்தர் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு அரசு அதிகாரி, மாவட்ட நிர்வாக அதிகாரியாக இருக்காங்க, ஒரு டாக்டராகவும் இல்லை வக்கீலாகவும் தொழில் செய்பவராக இருந்தால் காலமெல்லாம் செய்யலாம். ஏதோ பணியில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சார். ஆனால்
60 ஆண்டு காலம் அரசு அலுவலராக இருந்துட்டு குழந்தைகளெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு அவருக்கு 60 வயசுக்கு மேலே டெய்லி அப்போ நின்றாருன்னா டிரைவர் கார் திறந்து விடுவார், பயங்கரமான மரியாதை கிடைக்கும். அலுவலகத்துக்கு போனாக்க கை காட்டினா கை கட்டி வேலை செய்வதற்கு பணி செய்வதற்கு 10 பேர்கள். அடுத்த நாள் அவருக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன். ஏன்? எல்லாமே இருக்கேன் அப்படி இருக்கு. இப்போ ஏன் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்? என்ன செய்கிறது? யாரை பார்க்குறது? ஒரு வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கார், இல்லை ஒரு ஆர்டிஓ இருக்கார், சார் பதிலாளராக இருக்காங்க, இல்லை ஒரு பியூனாக இருக்கார். அது வரைக்கும் அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தார்கள். அவருடைய ஒவ்வொரு நிமிடத்தையும். இந்த பதிவு மிகப்பெரிய பதிவு தான் கண்டிப்பாக இருக்கும். இது இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை. வாட் ஐ வாண்ட் இஸ் வாட் டு யூ வாண்ட். எனக்கு என்ன தேவையோ அதுதான் உங்களுக்கும் தேவை, உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் எனக்கும் தேவை. அப்படிங்கிறப்போ இது எவ்வளோ நேரம்னாலும் மனவிட்டு பேசினால்தான் இதுக்கு தீர்வு அனைவருக்கும் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் சரி விஷயத்தை வரும் சார், இது எப்படி பண்ணலாம்? ஏதோ கணக்காட்டிட்டு போயிட்டு அப்படி இல்லை சார். ஒரு திட்டத்தை அரசில் கொண்டாடுறாங்கன்னா அது அடுத்த அரசு வந்தாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாற்ற முடியாத நல்ல திட்டமாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சார். அதுவும் இப்போ கலியுகம் பிறந்துடுச்சு, கலியுகம் நடந்துகிட்ருக்கு. எதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். எத்தனை பேரண்ட்ஸை முடியாமல் படுத்துக்கிட்டேன், பேங்க்கில் கார்டை கொடுத்தோம்னாக்க எல்லா ட்ரீட்மெண்ட் தராங்க. கடைசி மூச்சு போகிறப்ப அம்மா அப்பா பார்க்குறதுக்கு பையன் வராமல் ஈமக்கிரியை காரியங்களை கூட ஆன்லைனில் ஃபோட்டோவில் காட்டி வீடியோவில் நடக்கும் நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் நானே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் செயல்பாடு இருக்குது சார். தேவைப்படவும் வாங்க, கண்டக்ட் பண்ணுங்கள். முதல்ல சார் அன்புச்சோலையில் ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் இருக்கான் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியை கொடுங்க. அவனுடைய ஆலோசனையை வாங்குகிற வழியில் பார்ப்போம். அந்த எப்படியாப்பட்ட நிர்வாகம் இருந்தாலும் சரி, அரசு நிர்வாகத்தில் பணி செஞ்சவங்களுக்கு ஏன் 60 டென்ஷன் வருதுனாக்க அது வரைக்கும் இன்றைய தினம் 60 வயதில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 60 63 பிறந்திருப்பாங்க. இன்றைக்கி இருக்க இன்றைய தினம் இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரிக்ட்டு. எப்பயுமே வாழ்க்கையில் சார் ஸ்ட்ரிக்ட் பாலிசி அப்படி இல்லை சார், ரிஜிட் பாலிசி, ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டி. சட்டத்திட்டம் கடுமையாக இருக்கணும், தண்டனை வேணால் விட்டு கொடுத்து போகலாம், தண்டனை குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு கொடுக்குற தண்டனை பார்க்குறப்போ 100 பேருக்கு அந்த பயம் வரணும். சரி, இந்த அன்புச்சோலையை கொஞ்சம் எல்லா அன்புச்சோலையில் இருக்க நிறை குறைகளை அரசு அதை எடுத்து ப்ராப்பராக செஞ்சாங்கனாக்கா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ அது எப்படி செய்யலாங்கிறது அதுவும் சொல்கிறேன் சார் நான். ஆகவே மனதில் பட்டது இன்றைய தினம் 20/11/2025 காலையில் ஒரு 4:30 மணி சார். நான் எந்த வீடியோ எடிட்லாம் பண்ண மாட்டேன் சார். ஏன் எடிட் கட் காப்பி பேஸ்ட்? நான் டை அடிக்க மாட்டேன். எதுக்காக? எதுக்கு ஒரு டோப்பா? எதுக்கு போலி நாடகம்? இயற்கையோடு வாழும் சார். 100 ஆண்டு காலம் வாழணும் சொல்ல நான். இறுதி மூச்சு வரைமாவது மனிதர்களாக வாழ்வோம். அதே மாதிரி இது ஒரு பெரிய பதிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஒதுக்கி அதை கேட்குறீங்க, சந்தோஷம்.
4 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க சார். அவன் வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிரிக்கவும் சிந்தனை செய்யவும் தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாங்களா? இது பாகம் 1 அன்புச்சோலை. எல்லாரும் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். உங்கள் நண்பர் 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.